மாங்காய் எடுக்கிறதுக்கு போகலாம். எடுத்து நம்ம லோடு ஏற்றலாம். டிராக்டர் வந்தாச்சு. அப்படியே போகலாம் வாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம சாப்பிட்லாம் இப்போ. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது டேஸ்டா. இதை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஏற்றியாச்சு. டிராக்டர் வந்துன்னு இருக்குது. பாருங்க மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏந்து போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். అదంతా బాలే ఆ పక్కన ఎంత బాలే பேனிஷா காய்ங்க. இது பழம் பழுத்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து போடு. அதனால தான் முன்னாடியே அறக்கிறது. நம்ம இன்றைக்கி இப்படியே எடுத்துகிட்டு அறுத்துட்டோம். பெனிஷா பெங்களூரெல்லாம் இது இன்னும் அப்படியே எடுத்துகிட்டு இன்னும் மண்டிக்கு போகணும். நேற்றும் போனோம், இன்றைக்கும் போனோம். இன்றைக்கும் போய் அங்கே போட்டு நேற்று போனது வந்து ஒன்றும் ரேட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயே போட்டு வந்துக்கிறோம். யாரும் வரல. அதில் அப்படி மாங்காயெல்லாம் பாதி வந்து அறுவடை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாதி அறுவடை ஆயிடுச்சு. இன்னும் பாதி இருக்குது. இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு அதுவும் எல்லாம் அறுத்து போட்டுருவாங்க. இப்போயே வந்து அறுக்கிற நக்கெல்லாம் புழு நிற்குது. எல்லாமே புழு எல்லாம் அது மாட்டுக்கு பாரு. அது மாட்டுக்கு கலராகி கீழே பொத்துன்னு விழுது. அதே விழுது பாரு. இதிலெல்லாம் அப்படியே விழுது. அதெல்லாம் கலராகி அந்த புள்ளியாக விழுந்து கீழே விழுந்துடுது. இதெல்லாம் நம்ம மாங்காய் தோப்பு. இது எல்லாமே இந்த பக்கம்லாம் இதெல்லாம் இப்படியே வருது பாரு. இதெல்லாம் அறுத்துச்சு. இதில் எல்லாம் காய மரம் இல்லைலாம் முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது. இது இன்னும் 2-3 நாள் இதில் அறுவடை பண்ணிவிடுவாங்க எல்லாத்தையும். நம்ம அறுக்கலன்னா கடா அதுவே கீழே விழுந்து புழு விழுந்துடும். காக்காலாம் கொத்திடும். எல்லாம் கொத்தி கீழே விழுந்துடும். ஒன்றும் புழு வந்து வேஸ்ட் ஆகிடும் எல்லாமே. இதெல்லாம் பாரு. இந்த மாதிரி இப்போ கலர் வந்துட்டுக்குது. இதெல்லாம் பாரு. இந்த கலர் இது போல் கருப்பாக வந்து இந்த சைஸ் இருக்கக்கூடாது. இந்த கருப்பாக்குறது வந்து இது போல் நல்லா இருக்கணும். இதுவே பாரு இப்போ அமுங்குற மாதிரி இருக்குது. பழம் பழுத்துச்சுன்னா கீழே விழுந்துடும். இது இங்கே உடஞ்சி இந்த இடத்துல உடஞ்சி கீழே விழுந்துடும். இதெல்லாம் பாரு. இதெல்லாம் காம்பெல்லாம் காஞ்சிட்டு இருக்குது. காம்பு இது தாங்காது. இன்னும் மிஞ்சி பண்ணால் இன்னும் 3 நாள் அவ்வளோதான். 3 நாள் எல்லாம் முடிஞ்சிடும் எல்லாமே. அது பாரு. எல்லாம் அப்படியே இருக்குது.
அது பாரு எல்லாம் இருக்குது அப்படி அப்படி. மாங்காய் லோடு ஏற்றினே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னோம் மாங்காய் எடுத்து படவே இல்லை. இங்கேயே 3 மணி ஆயிடுச்சு. நேற்று மத்தியானமே லோடு போயிடுச்சு, இன்றைக்கி இன்னும் போகவே இல்லை. என்ன போ மல்லி அது வரைக்கும் இருக்க மாட்டேன். இவங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆசையாக மல்லிப்பூ வளர்த்துன்னு வரேன்னு சொன்னாங்க. நான் அது வரைக்கும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். டைம் ஆகுது. மாங்காய் எடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் கூட போட்டுக்கிறியாக்கா? நான் போகிற ஸ்டைலு வெக்கம் வந்துச்சு அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ எடுக்கிறேன்னுட்டு இவங்கெல்லாம் வெக்கப்படுறாங்க. அப்படியே நான் எடுக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி எடுத்துன்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட பட முடியல ஃப்ரெண்ட்ஸ். லோடு ஏற்றியாச்சு, டிராக்டர் போயின்னு இருக்குது. பங்கார்பாளையம் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்மளும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். இங்கே கொஞ்சோண்டு இருக்குது. இது ஒரே மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் வீட்டுக்கு. నువ్వు పైన ఎక్కరాలంట ఏంటి పైన అయ్యా నువ్వు ఆడిపోలేం పోసుకోపో తినడి కొట్టిస్తావా இது சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். நல்ல கலராக இருக்குது, அதனால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த நாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் நம்ம கூடவே சுற்றிட்டே இருக்கு. லோடு ஃபுல் ஆயிடுச்சு. புரியல.
இந்த மண்டெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி இப்படி முன்னாடி வரல, பின்னாடி போயிட்டு அந்த வழியாக போகுது. தோப்புல வண்டி திருப்புறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மண்டெல்லாம் ஒராசினே போகுது. மேடு பள்ளமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்து ஓட்டிகிட்டு போகணும். எவ்வளோ மேடாக இருக்குது பாருங்கள். பள்ளத்தில் அப்படியே இறங்குது. நம்ம வேலையாட்கள் எல்லாம் கிளம்புறாங்க இன்னும். இப்போ நல்லா எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் நேரத்துலேயே வேலை சரியாக இருந்துச்சு. ஓகே, பாய்.